கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேர்ட் ஃபார் தி வீக்ல உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் தான் பணக்காரனா இல்லாட்டினாலும் தான் பிள்ளை எப்படியாச்சும் பணக்காரனா ஆயிரணும்னு எண்ணுகிற தகப்பன் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய தேவனும் நம்மை அப்படித்தான் பார்க்கிறாரு. அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். வசனம் விதமாக சொல்லுகிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை தேவன் தருகிறவர் அல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை தருகிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீண்ட காலமா தரித்திரத்தில் இருக்கீங்களா, பற்றாக்குறையில் இருக்கிறீங்களா? தம்முடைய பிள்ளைகள் மேல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை அவர் ஊற்றுவதற்கு ஆவலா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அவிதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவனுடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரக்கூடியதா இருக்கு. சுய பலத்திலையும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். அந்த ஐஸ்வர்யம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது, நிம்மதியா இருக்காது. அவங்க வாழ்க்கையில் அது ஒரு வேதனை தரக்கூடியதா இருக்கும். ஆனால் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஐஸ்வர்யம் பரிசுத்தமானது. அந்த ஐஸ்வர்யம் நம்மளுக்கு சஞ்சலத்தை தராது, சந்தோஷத்தை தான் கொடுக்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அவிதமா உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் ஆசீர்வதிச்சா ஐஸ்வர்யவானாக ஆகாம இருக்கவே முடியாது. வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்க்க முடியும். ஆபிரகாமை பார்க்க முடியும், தாவீதை பார்க்க முடியும், யோபுவை பார்க்க முடியும். இவர்கள் எல்லாம் செல்வ சீமான்களாயிருந்தார்கள். இந்த உலகத்துல தேவன் தமக்கென்று நம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்களாக்க வேண்டும் என்று அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய தரித்திரத்தை மாற்றி உங்களை ஐஸ்வர்யவான்களாக்க தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அந்த விருப்பத்தோடு நீங்க இணைந்து கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வரக்கூடியதா இருக்கு. சங்கீதத்துல விதமா வசனம் சொல்லுது, ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், விரும்பாமற் போனால் அது தூரமா போகுமா. விரும்பாம போனா வராம தானே இருக்கும், இல்ல தூரமா போயிடும். யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்களோ அவர்களை நோக்கி ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் ஈர்க்கப்படும். நம்ம விரும்பல அப்படின்னா அது வராதில்ல, தூரமா போயிடும். விருப்பம்தான் ஐஸ்வர்யத்தை தரக்கூடியதா இருக்கு. கர்த்தர் எனக்கு வேண்டிக் கொள்ளுங்கள், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லி நீங்க கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டால் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரு. ஆசீர்வாதத்தை கண்டு கொள்ளும்படியா உங்கள் மனக்கண்களை திறந்து விடுவார். எனக்கே பத்தல, நான் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? ஐஸ்வர்யத்தை குறித்த நிறைய தவறான கருத்து இருக்கு. இவங்க என்ன ஐஸ்வர்யத்தை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐஸ்வர்யத்தை விரும்புகிறதற்கு காரணம் என்னன்னா, எனக்கே பத்தல, எனக்கே போதுமானதா இல்லை, நான் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும், எனக்கு போதும் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ மற்றவர்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும், தாராளமாக கொடுக்க முடியும். என்னிடத்துல நிறைய இருந்தாதான் நான் கொடுக்க முடியும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஐஸ்வர்யம் உங்களை பற்றியது மட்டுமல்ல. இந்த ஐஸ்வர்யத்திற்கு பின்பாக தேவன் பலதர திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அதுல முக்கியமானது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் தேவை, பணம் தேவை. வெறும் திட்டங்கள் மட்டும் இல்ல, பணங்கள் இருந்தால்தான் அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும். அப்போ நீங்க இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்களா இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யமே கட்டப்பட முடியும். பவுலுக்கு பணம் தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறதற்கு பணம் தேவைப்பட்டது. ஆகவே நம்ம இந்த உலகத்துல வாழணும், கர்த்தருடைய ராஜ்யம் நம் மூலமாய் கட்டப்படணும் அப்படின்னா ஐஸ்வர்யம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க அதை விரும்பினா அது உங்க வாழ்க்கையில வரக்கூடியதா இருக்கு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இது ஒரு ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னா நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். என்னிடத்துல கொஞ்சம் பணம் இருந்தா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. என்னிடத்துல நிறைய இருக்கும் பொழுது நிறைய மக்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியும். நிறைய இயலாதவர்களுக்கு என்னால் கொடுத்து உதவி செய்ய முடியும். அதற்காகவே நாம் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அந்த நல்ல விருப்பம் உங்களிடத்தில் இருந்தால் ஐஸ்வர்யங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். நல்ல திட்டத்தோடு, சுயத்திற்கான தான் வாழ்ந்து தான் மட்டுமே அனுபவிச்சு தான் மட்டுமே மரித்து போகிற ஒரு எண்ணம் சுயநல எண்ணம். ஆனால் என்னால் மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் மற்றவர்களுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னா
எனக்கு ஐஸ்வர்யம் தேவையா இருக்குது. நான் கேட்குறேன், உங்களுக்கு இப்போ ஐஸ்வர்யம் தேவையா இருக்கா? நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே என் கண்களை திறந்து விடுங்க, நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க என் கண்களை திறந்து விடுங்க. எபேசியர் 1 ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதம் ஆவிக்குரியது. God bless you.